எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு காய் விஜய் சேனல். இன்னைக்கு அம்மா வீடு டே 1 என்னென்ன பண்றேன் அப்படிங்கறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போறேன். ரொட்டீன் பிளாக் போலதான் என்ன பண்றேன் அப்படிங்கிறது. என்ன எடுக்க போறேன் என்னன்னு ஒன்னும் தெரியல. ஸோ வாங்க பார்க்கலாம். அம்மா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி, அதுக்கப்புறம் ஒயிட் குருமா வந்து செஞ்சிருக்காங்க, தேங்காய் குருமா. இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி நம்மளோட சேனல்ல ரொட்டீன் பிளாக்ல வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுப்பேன், செக் பண்ணி பாருங்க. டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒண்ணுமே கிடையாது, வெறும் தேங்காய் மட்டும் தான் அதுல அரைச்சி ஊத்தின மசாலா. அந்த இதுதான் வந்து இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. வீடியோல வந்து காட்ட வேணாம்னு சொன்னாங்க, அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கிளிப் வந்து நான் அவங்கள வந்து காட்டல. நல்லாக்கா சாப்பிடு, நல்லாக்கா. இவன் தான் என்னோட தம்பி. ஹாய். என்ன பண்ற? பசங்க 3 பேர் மேகி கேட்டாங்க. மேகி ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மேகி. ஊர்ல இருந்து அக்கா பசங்க 2 பேரும் வந்திருக்காங்க இல்லையா, அவங்களும் அப்புறம் சதன் வந்து மேகி கேட்டாங்க. அதனால வந்து சார் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. எனக்கு உண்டா? மிச்சம் இருந்தா பார்க்கலாம். அடப்பாவி. சரி சரி. நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும், நல்லா இருக்கும். உங்களோட நல்லா தான் இருக்கும். என்னோடயா? நீங்க செய்யறது நல்லா தான் இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம். சரி சீக்கிரம் செய். ஓகே ஓகே ஓகே. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஓகே ஓகே. இது என்னோட அக்கா பொண்ணு. ஹாய் சொல்லு. சார் என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? என்ன பண்றீங்க? நைட்டு தூங்கும் போது வந்து எறும்பு கடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். வாய் வந்து நல்லா வீங்கி இருக்கு அவனுக்கு. சித்தி நீங்களும் ஹாய் சொல்லிடுங்க. எல்லாரும் காலையில வந்து காலையில சாப்பாட்டுக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, டிஃபன் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். தொட்டி ஆடுறியா? யார் ஆட்டிடுறா? இவங்க 2 பேரும் என்னோட அக்கா பசங்க. லீவுக்காக ஊருக்கு வந்திருக்காங்க. நல்லா சார் இங்க வந்து நல்லா ஜாலியா என்ஜாய் பண்றான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் தூரம் அந்த இதுல கொஞ்சம் தூரம் கம்மியா இருந்துச்சு. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய கொடி வந்துட்டே இருக்கு, ஆனா காய் எதுவும் வரல. இது வெயில் டைம் அப்படிங்கறதுனால காய் எதுவும் வரலன்னு சொல்லி அப்பா சொன்னாங்க. இனிமேல் தான் காய் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க, பாக்கலாம். ஆனா கொடி மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா இருக்கு. மேல காட்டு, ஃபுல்லா தெரியுதா? கொடி மட்டும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு, ஆனா காய் எதுவுமே இன்னும் வரல. பாக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் வரைக்கும் ஃபுல்லா கொடி வந்துட்டு, ஆனா காய் தான் வரல. பார்க்கலாம். அப்பா ஏதோ மருந்தெல்லாம் வந்து போட்டிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க காய் பிடிக்கிறதுக்காக. வெயில் டைம் அப்படிங்கறதுனால தான் இப்போ வந்து காய் பிடிக்கணும்னு சொன்னாங்க. இல்லைன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காய் எடுத்துருந்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போட்ட புதுசுல பாத்தீங்கன்னா சும்மா காய் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய் மட்டும் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் வெயில் டைம் வந்து அதிகமானதுனால காய் சுத்தமா பிடிக்கணும்னு சொன்னாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் இது காய் பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா வந்து 2 பச்சை மிளகாய் கேட்டாங்க, அதுக்காக தான் வந்து நான் தோட்டத்துக்குள்ள வந்திருக்கேன். அது மட்டும் பறிச்சுட்டு போகலாம். சும்மா தாளிப்புக்கு மட்டும் 2 பச்சை மிளகாய் கேட்டாங்க, அதை மட்டும் பறிச்சுட்டேன். இதுல ரோஸ் இருக்கு, இதையும் பறிச்சிடலாம். செடிக்காண்டி 2 நாள் கிட்ட வந்துருச்சு. இன்னும் 2 நேற்றா ஃபுல்லா பாத்தீங்கன்னா சாமிக்கு வந்து பறிச்சாங்க. நான் வருவேன்னு சொல்லிட்டு. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி ஒயிட் இல்லாம பிங்க் இல்லாம நல்லா இருக்கும். அதனால எனக்காக வந்துட்டு அப்பா வந்து இந்த ரோஸ் வந்து விட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் இன்னொன்னு வந்துட்டேன், ஹேருக்கு வந்து கொஞ்சமா சந்தர்ப்பத்தை பறிச்சுக்கோங்க. அதையும் வந்து நம்ம பறிச்சுக்கலாம். ஹேர் கேர் அம்மா வீட்டுக்கு வந்தாலும் வந்து நம்ம வந்து ஃப்ரீயா வந்து தம்பிலாம் விட்டுட்டு பொறுமையாக வந்து ஹேர் கேர் பண்ணுறதுக்கு வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அதனால இதில் வந்து ஒரு 2 இது வந்து பறிச்சுக்கிட்டேன் நான். பார்க்கலாம். இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக காய் எதுவும் பிடிக்கல. ஆல்ரெடி ஃபஸ்ட்டே நான் காமிச்சப்போ வந்து தக்காளி அப்புறம் பச்சை மிளகாய் இது மட்டும் தான் இருந்தது. அது மட்டும் தான் இப்போ வரைக்கும் இருக்குது. வேறு எதுவும் புதுசாக காய் போடலை. ஏன்னா இந்த கொடியை வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் ஃபுல்லாக பெருசாக வந்துருச்சு, ஆனால் காய் பிடிக்காதனால அப்படி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சிருக்கேன், மரவள்ளி கிழங்கு. ஃபஸ்ட்டு காமிக்கும் போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் இருந்தது. நான் ஃபுல்லாக காமிக்கும் போது இவ்வளோ தூரம் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்திருக்கு. இன்னுமே செடி பார்த்தீங்கன்னா பெருசாக வரும்.
இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சுருந்தாங்க, இந்த செடி தான் ஃபுல்லாக வச்சுருந்தாங்க. இப்போ அங்கங்கே மட்டும் வச்சுருக்கு, காய்கறி நிறைய போட்டதுனால அங்கங்கே மட்டும் இந்த செடி வந்து வச்சுருக்காங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக வந்து இதை வந்து அறுவடை பண்ணும்போது கிழங்கு எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ தூரம் வந்துடும்ல, ஃபுல்லாக இன்னும் ஹைட்டாக வருமா. கிழங்குமே பார்த்தீங்கன்னா அதான் எல்லா கண்ணத்துலேயும் பெருசாக இருக்காது, ஒரு கண்ணை பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும், கிழங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசு இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை நான் வந்து பறிக்கும் போது கண்டிப்பாக வந்து நான் உங்களோட வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன், தோட்டத்தில் சுற்றி காமிக்கும் வீடியோ போட்டது வந்து நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அதையும் வந்து கண்டிப்பாக நான் வந்து காமிக்கிறேன். கிராமத்து வாழ்க்கையே வந்து ரொம்ப ஸ்பெஷல் தான், உண்மையிலேயே சொல்கிறேன். இந்த மாதிரி காய்கறி எனக்கு ஆசையாக இருக்கும், அங்கெல்லாம் போடும்போது நம்மளே காய்கறிலாம் போட்டு நம்மளோட தோட்டத்தில் போட்டு நம்மளே அறுவடை பண்ணி இந்த மாதிரி நமக்கு தேவையான எல்லாமே வந்து நம்மளோட தோட்டத்தில் எடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பார்க்கலாம். அம்மா மத்தியான சமையல் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்னம்மா சமையல்? புளி குழம்பு, பீன்ஸ் வறுவல், பீன்ஸ் வறுவல், கீரை தண்ணி. கீரை தண்ணி சாதா. சரி சரி, ரெடி ஆகிட்டு இருக்கு. டென்னிஸ் விளையாட போறோம். பால் இல்ல, அந்த இறங்கி எங்களுக்கு தெரியல, அதனால கேரி பேக்ல வந்து பேப்பர் சுத்தி அப்படியே கட்டி வச்சு இதே வந்து ப்ராப்பர்ட்டி என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியில வந்து எல்லாருமே வந்து நான் ஓரளவுக்கு இன்ட்ரோ பண்ணிருப்பேன் வீடியோல, விளாக் இதுல ஷார்ட் வீடியோ காட்டும் போதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து நான் வந்து இன்ட்ரோ பண்ணிருப்பேன். என்னோட அம்மா ஃபேமிலில இருந்து வந்து யாருமே நான் வந்து இன்ட்ரோ பண்ணதில்லை. இப்பயும் பாத்தீங்கன்னா என்னோட தம்பி தங்கச்சிங்க மட்டும்தான் உட்கார்ந்து இருக்காங்க. சித்தி சித்தப்பா அம்மா அப்பா நாங்க வரல, பசங்களை மட்டும் காட்டு அப்படின்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோ எடுக்கும் போது ஏதாவது ஒரு கிளிப்ல வந்து அவங்க நான் காட்டுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். ஏன்னா அவங்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க, அதனால நான் வந்து அவங்களை கம்பல் பண்ணல. இவன் வந்து பாத்தீங்கன்னா என்னோட தம்பி, இவன் 2வது தம்பி, இவன் வந்து 3வது தம்பி, இது என்னோட தங்கச்சி, இது வந்து என்னோட அக்கா பொண்ணு, இது அக்கா பையன். எல்லாம் ஹாய் சொல்லிடுங்க. இது வந்து என்னோட அம்மா அப்பா ஃபேமிலி. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் மிஸ்ஸிங், என்னோட அக்கா. அவ வந்து செவ்வாய்க்கிழமை தான் வரேன்னு சொல்லியிருக்கா. வந்ததுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் vlog எடுக்கும் போது வந்து நாமளே வந்து உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்றேன். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா ஹேர் பேக்கு. எப்போ நான் அம்மா வீட்டுக்கு இங்க வந்தாலுமே நான் போடுற ஒரே ஹேர் பேக் பாத்தீங்கன்னா இந்த செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் செம்பருத்தி பூ, இது 2 தான் பறிச்சு வச்சிருக்கேன். இது கூடவே வந்து பாத்தீங்கன்னா கரிசலாங்கண்ணி சேர்த்து அரைச்சு அதுக்கப்புறம் ஹேர்ல வந்து அப்ளை பண்ணுவேன். கரிசலாங்கண்ணி வந்து பறிக்க போகல, நாளைக்கு தான் போகணும். காலைல தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 செம்பருத்தி இலை வந்து பறிச்சேன் இல்லையா, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்பருத்தி பூ ஒரு 10 பூ கிட்ட பறித்து வச்சுருக்கேன். இந்த இலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த செம்பருத்தி பூ உள்ள இலை மட்டும்தான் தேய்க்கணும்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னு எனக்கு ரீசன் தெரியாது. நீங்கள் செம்பருத்தி இலை இல்லாமல் செம்பருத்தி பூ மட்டுமே பார்த்தீங்கன்னா, பூ மட்டுமே உங்களுக்கு நிறைய கிடச்சிச்சின்னா ஒரு பாத்திரத்தில் வந்து பூ மட்டும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா பாயில் பண்ணிட்டு நல்லா கொதிக்கணும், ரொம்ப பாயில் பண்ணணும் இல்லை, ஓரளவுக்கு செம்பருத்தி பூ நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டாக ஹீட் ஆறுனதும் மிக்சியில் வந்து அதை அரைச்சிட்டு ஃபுல்லாக ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணால் சூப்பராக இருக்குது. இதுக்கு ஷாம்பு எதுவுமே தேவை கிடையாது, நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கள் அம்மா வீட்டில் நாங்களாம் இருக்கும்போது அம்மா எனக்கு என் அக்காவுக்கு 2 பேருக்குமே பார்த்திங்கன்னா எப்போதுமே ரெகுலராக போடுற ஒரு ஹேர் பேக் பார்த்திங்கன்னா இது 2ம் தான். செம்பருத்தியில் அப்புறம் செம்பருத்தி பூ 2த்தையும் வந்து மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் பண்ணுவாங்க. சூப்பராக இருக்கும், ஹேர் க்ரோத்து நல்லா ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பட்டு முடி உள்ளவங்களுக்குலாம் இது கூட வந்து கரிசலாங்கண்ணி வந்து சேர்த்து அரைக்கலாம், நல்லா வந்து ஹேர் வந்து நல்லா கருப்பாக இருக்கும்னு சொல்லுவாங்க. எப்போலாம் வந்து நாங்கள் இங்கே ஊருக்கு வரோமோ அப்போலாம் வந்து அம்மா கண்டிப்பாக அந்த 2 இது கூடவே கரிசலாங்கண்ணி சேர்த்து அரைச்சி ஹேர் பேக் போட்டு விடுவாங்க. இப்போ இது 2த்தையும் வந்து அரைச்சிட்டு ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நான் வந்து உங்கள்கிட்ட காட்டுறேன். நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் இந்த ஹேர் பேக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. நான் அம்மா வீட்டில் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு வாய்ஸ் ஓவர் இல்லாமல் நான் எப்படி இருக்கணும் அப்படியே எடுத்து நான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து வாய்ஸ் ஓவர் இதெல்லாம் கொடுக்கல. எப்படி இருக்குங்கிறது வந்து நேச்சுரலாக வந்து நான் உங்கள்கிட்ட எடுத்து நான் வந்து வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஹோப் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்கள் எல்லாரையும் நான் மீட் பண்ணுறேன். பாய்.